நிறைய பண்டிகைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தீபாவளி ஒரு பண்டிகை, கார்த்திகை தீபம் ஒரு பண்டிகை, அதெல்லாம் தாண்டி அப்புறமா விநாயகர் சதுர்த்தி ஒரு பண்டிகை, அதெல்லாம் தாண்டி அப்புறமா கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை, புது வருடம் ஒரு பண்டிகை, இதெல்லாம் முடிஞ்சு போகி ஒரு பண்டிகை, பொங்கல் ஒரு பண்டிகை, மாட்டு பொங்கல் ஒரு பண்டிகை, காணும் பொங்கல் ஒரு பண்டிகை, தொடர்ந்து இப்படி பண்டிகைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நான் சிறுவயது முதற்கொண்டே சபைகளிலே நடக்காத ஒரு விசேஷங்கள் இப்பொழுது 2-3 வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் குழந்தையில இருந்து சர்ச்சைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருப்பாங்க, என் சகோதரர்களோட சர்ச்சைக்கு போயிருப்பேன், நம்ம கிராமத்தோட சர்ச்சைக்கு போயிருப்பேன். நம்ம கிராமத்துல ஒரு சர்ச்சை இருந்தது. நான் திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறோம், பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட செய்யாத ஒரு காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. பொங்கல் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கானது என்று சொல்லி இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆர்வமாக பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் காட்டுகிற வசனம் என்னவென்றால், விளைவின் முதற் பலனை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்து நம்முடைய முன்னோர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பண்டிகையை கொண்டாடினார்கள் என்று சொல்லி விளக்கம் தருகிறார்கள். அறுப்பின் பண்டிகை என்று சொல்லி. நல்லது, நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி இருக்கலாம், அது வேதத்திலேயும் இருக்கலாம். நாம் விவசாய குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறவர்கள் தானே, தொடர்ந்து நாம் விவசாயத்தை தானே செய்து கொண்டிருக்கிறோம், கூலி வேலைக்கு தானே போய் கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் நாம் விவசாயம் செய்தோம், ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நாம் பொங்கல் கொண்டாடவில்லையே. இத்தனை ஆண்டு காலம் நாம் கை கொண்டதும் இதே வேத புத்தகம் தானே, இதே வேத புத்தகத்தை தானே இப்பொழுதும் கை கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கை கொண்ட வேத புத்தகம் வேறுவாயிருந்து இப்பொழுது வேறு வேத புத்தகமாக இருந்தால் சரி, நியாயமான விஷயம். இவ்வளவு நாட்கள் கொண்டாடாமல் நாம் பழைய வேதத்தை கை கொண்டிருந்தோம், புதிய வேதத்திலே பொங்கலை கொண்டாடும்படியாக எழுதியிருக்கிறது, அதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் நியாயமான விஷயம். ஆனால் பாருங்க, அதே வேத புத்தகம் தான், அதே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் தான். ஆனால் புதிதாக இப்பொழுது ஒரு 3-4 வருடங்களாக கிராமங்களிலே நிறைய சபைகளிலே பொங்கலை கொண்டாடி, இதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? மத வேற்றுமை இருக்கக்கூடாது, ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது, நிற வேற்றுமை இருக்கக்கூடாது, மொழி வேற்றுமை இருக்கக்கூடாது, சமத்துவமாய் மனிதர்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜனங்கள் யோகோபித்து சமத்துவமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்திலே கொண்டாடுகிற இந்த பொங்கல் பண்டிகை இயேசு கிறிஸ்துவாலே எப்பொழுதாவது அங்கீகரிக்கப்பட்டதா, அல்லது புதிய ஏற்பாட்டின் சபையிலே எப்பொழுதாவது அங்கீகரிக்கப்பட்டதா? இயேசு கிறிஸ்து எல்லோரோடும் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி நம்மை அன்புக்குரிய அரவணைப்பிலே நம்மை நடத்தி இருக்கலாம். ஆனாலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழையவைகள் ஒழிந்து போயிலே எல்லாம் புதிதாயினே ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று சொல்லியும், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லியும், ஆபிரகாம் இடத்துல உன் தகப்பன் வீட்டை மறந்துவிட்டு உன் தேசத்தை மறந்துவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போய் என்று சொல்லியும், ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் போது நீ நம்முடைய ஜாதியில நம்முடைய சொந்த பந்தங்களிலே பெண் கொள்ளாமல் நீ அந்நிய தேசத்தில் போய் பெண் கொள் என்றும், கிறிஸ்தவர்களை, அதாவது யூதர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இப்பொழுது கிறிஸ்தவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருந்தது. அவர்கள் எகிப்திலே செய்து வந்த குற்றங்களை, தவறுகளை கானான் தேசத்திலும் செய்யக்கூடாது என்பதற்காக 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே அவர்களை சோதனைக்குள்ளாக அனுமதித்து, அவர்களை புடமிட்டு, அவர்களை பரிசுத்தவான்களாக்கி அவர்களுக்கு கானான் தேசத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இன்னும் பழைய பாரம்பரியங்களை பின்பற்றிக் கொண்டிருந்தால்
வேதத்தில் இல்லாத காரியங்களை அல்லது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை நாம செய்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் அது பொய்யாய்விடும், அது நிறைவேறாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பொங்கல் வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பலியிட்டார்கள், கடா வெட்டினார்கள். நாம் கடா வெட்டலாமா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சுன்னத் செய்து கொண்டார்கள், விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். நாம் விருத்த சேதனம் செய்து கொள்ளலாமா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவர்களுக்கு ஒரு வியாதி தொடர்ந்து சமுதாயம் முழுவதும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முழுவதும் வந்தபோது சர்ப்பத்தை வணங்கினார்கள். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்தார்கள். நாம் சர்ப்பத்தை வணங்கலாமா? வேதத்திலே இருக்கிறது தானே, வேதத்திலே இருக்கிறது. சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலே இருக்கிறது. ஆபிரகாம் கிட்ட நீங்க சந்ததி சந்ததி தோறும் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி நாம ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை? வேதத்திலே இருக்குது. கடா வெட்டி வேதத்திலே இருக்குது. அவர்கள் பொங்கல் வைத்து அவர்கள் பலியிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இதையெல்லாம் நாம் ஏன் இன்னும் கை கொள்ளவில்லை? இதையெல்லாம் கை கொள்வது சரியா? மொட்டை எடுத்துக் கொண்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க எனக்கு அருமையானவர்களே. நான் வேத வசனங்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். நான் வேதத்தில் இல்லாத ஏதாயிலும் காரியத்தை உங்களுக்கு போதித்தால் நீங்கள் என்னை திருப்பி கேள்வி கேட்கலாம். அதற்கு நான் தகுந்த பதிலை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். நிறைய வசனங்கள் இருக்குது, கொஞ்சம் வேகமாக. 23:19. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வருவாயாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. வேத வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? உன் நிலத்தில் முதல் விளைந்த விளைவின் முதற்கனியை நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுவாயாக? கொண்டு வருவாயாக. எத்தனை பேர் இன்னைக்கு நெல் விதைச்சு அறுவடை பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு திராட்சை விதைகளை அறுத்து வச்சிருக்கீங்க? இந்த தை மாசம் பிறந்த உடனே எத்தனை பேர் நீங்க அறுத்து வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அறுவடை பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் கரும்பு பயிரிட்டு அதுல முதல் பலனை நீங்க அறுவடை பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் கோதுமையை விதைச்சு அந்த கோதுமையை அறுவடை பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க எனக்கு. அறுவடையே பண்ணல இல்லையா? அப்புறம் எப்படி முதல் பலனை கொண்டு போனீங்க? கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எப்படி இது அறுப்பின் பண்டிகை ஆகும்? அறுப்பின் பண்டிகை அறுவடை செய்த கதிர்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வர சொல்லி தானே சொல்லி இருக்குது பழைய ஏற்பாட்டுல. அதுவும் பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல இல்ல. இப்ப எல்லாம் அறுவடை பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் கரும்பு நட்டீங்க? உங்களுடைய விளைவின் முதல் பல்லா கரும்பு. எத்தனை பேர் நீங்கள் கதிர்களை அறுத்தீங்க? உங்களுடைய கதிர்களை நீங்கள் அடித்து அதிலிருந்து நீங்கள் நெல்லை எடுத்து அந்த நெல்லை எடுத்து அரிசியாக்கி அதை நீங்க பொங்க வச்சுக்கலாம். வேதம் என்ன சொல்லி இருக்குது? உங்களுடைய நிலத்தில், கடையில வாங்கி வந்து இல்ல, உங்களுடைய நிலத்துல விளைஞ்சதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் வீட்டுல விளைஞ்சது கரும்பு? எத்தனை பேர் வீட்டுல நெல் விளைஞ்சது? எத்தனை பேர் வீட்டுல வேர்க்கடலை புடுங்குறீங்க? எத்தனை பேர் வீட்டுல கோதுமை விளைஞ்சது? இல்ல இல்லையா? அப்புறம் அதை எப்படி செய்யலாம்? அதுவும் பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டா கிழிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், நம்ம எல்லாரையும் ஆசாரியர் அப்படின்றாரு. தேவ சமூகத்துல பலிபீடத்துல ஆசாரியர் மட்டுமே போக வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு நாம் எல்லோரும் கிருபாசன தண்டையில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியானால் பழைய அந்த வேத அந்த பழைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் எல்லாத்தையுமே அப்படி ஓர தள்ளிட்டு ரெண்டே ரெண்டு கற்பனையை தான் புதிய ஏற்பாட்டில் கொடுத்தாரு. என்ன ரெண்டே கட்டளை? அவர் ஒரே தேவன் அவரை வணங்க வேண்டும். இரண்டாவது, உன்னிலே நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இந்த ரெண்டு தான். இதுலயே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி அடங்கிச்சு நியாயப்பிரமாணம்? பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாங்க அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவரை நேசித்தா நீ பொய் சாட்சி சொல்ல மாட்டேன். பிறனுடையதை யாரும் இச்சையாக இருப்பதாக ஒரு 10 கட்டளைகள் ஒரு கட்டளை. நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவரை நேசிச்சா அடுத்தவங்க மேல நீ கொலை சொல்ல போறது
போறதில்லை, அடுத்த பொருளை நீ அபகரிக்க போறதில்லை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லி பழைய கட்டளை இருக்கிறது. நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவனை நேசிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அடுத்தவ மனைவியை நீ எடுத்துக்கொள்ள போறதில்லை. களவு செய்யாத சொல்லி இருக்கிறது. நீ உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவனை நேசிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தவன் பொருளை நீ களவு செய்ய போறதில்லை. எவ்வளவு ஞானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளை கொடுத்தார் பாருங்க. இப்ப நம்ம கைக்கொள்ள வேண்டியது இந்த 2 கட்டளையா தான். நமக்கு ஒரே ஒரு பண்டிகை, கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு பண்டிகை. கிறிஸ்துமஸ் கூட கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை கிடையாது. ஒரே ஒரு பண்டிகை. அவர் கைக்கொள்ளும்படியாக அவர் பிரசங்கித்தது ஒரே ஒரு பண்டிகை. சும்மா பிரகாசம் வந்து இந்த கிராமத்துல ஒன்னும் படிப்பறிவு இல்லாதவன் ஏதோ அவன் ஊழியர் செய்யறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வேதத்தை அலசி ஆராய்ச்சி ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்துல சத்தியத்தை அறிந்துதான் நம்ம சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டுமே ஒழிய நான் என்னையே அறிந்து கொள்ளாமல், வேதத்தை அறிந்து கொள்ளாமல், ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதித்தால் அது எனக்கு சாபமாயிருக்கும். ரெடியா சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம் பாருங்க. யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் 26வது வசனம். உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதல் பலனை. நல்லா திருப்பி சொல்றோம் கேளுங்க. ஏற்கனவே வாசித்ததுலயும் இங்கே இருக்கிற வசனத்தையும் நீங்க பாருங்க, படிங்க. உங்கள் நிலத்தில், சொல்லுங்க, உங்கள் சொந்த நிலத்தில் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது கோழி எடுத்துட்டு வருவாங்க, காணிக்கை வைப்பாங்க. பூசணிக்காய் எடுத்துட்டு வருவாங்க, காணிக்கை வைப்பாங்க. கத்திரிக்காய் எடுத்துட்டு வருவாங்க, காணிக்கை வைப்பாங்க. சந்தோஷம். ஆனா பொங்கல் கொண்டாடல. அர்ப்பன் பண்டிகை அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை இருந்தது சபையில. உண்டி ஆராதனை என்று ஒரு ஆராதனை இருந்தது சபையில. ஆனால் அந்த அர்ப்பன் பண்டிகை அது இந்த தை மாசம் 1ஆம் தேதி தான் கொண்டாடுறதாக எனக்கு நினைவே இல்லை. அப்படி யாராவது நான் இதுவரையில, அதாவது நான் சின்ன வயசுல இருந்து போன சபையில கொண்டாடி இருந்தால் எனக்கு நினைவுபடுத்தலாம். இப்ப மட்டும் எப்படி வந்தது அந்த பண்டிகை? இப்ப யார் கொண்டாட சொன்னாங்க? யாரை திருப்திப்படுத்த கொண்டாடுறீங்க? அந்த வேதவசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா, தேவனையா, யாரை நான் போதிக்கிறேன்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், என்னடா உலகமே கொண்டாடிட்டு இருக்குது, நம்ம பாஸ்டர் நம்ம கொண்டாட விட மாட்டேன்றாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு தெளிவு வேணும், இந்த வசனத்தினுடைய தெளிவு வேணும். இந்த பண்டிகை யாருக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நீங்க இதை கொண்டாடுவது தவறு என்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. யாராவது கொண்டாடிட்டு போட்டோம், அவளை நம்ம குற்றம் சொல்லல. ஆனால் என்னோடு பயணிக்கிற நீங்கள், என்னோடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகுகிற நீங்கள் இதை கொண்டாடி சாபத்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்பது போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. என் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது நான் மனுஷனையா, தேவனையா, யாரை பிரியப்படுத்த போய் கொண்டிருக்கிறேன்? வாசிக்கிறோம். மனுஷையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கோச்சிக்கு போறான், அவன் பொங்கல் கொண்டாடுறான், நம்மளும் கொண்டாடணும். எதிர் வீட்டுக்காரன் கோச்சிக்கு போறான், நம்ம தாய் வீட்டுல பொங்கல் கொண்டாடுறாங்க, அதுல போய் நம்ம கலந்துக்கணும். ஏன்னு சொன்னா அவங்களெல்லாம் கோச்சிக்குவாங்க. அதனால அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு கூட இந்த பண்டிகை கொண்டாட விருப்பம் இல்லை, ஆனா கோச்சிக்குவாங்க, ஆனா கொண்டாட சொன்னாங்க. அதுக்குதான் அந்த பவுல் சொல்றாரு, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை. அப்ப பிரியப்படுத்த வேண்டியது யார? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 8வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில்
உட்பிரகாரத்திலே என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். நல்ல கவனமா கேளுங்க இந்த வசனத்தை. எங்க கொண்டு போனாரு? எங்க கொண்டு போனாரு? கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். அப்போ சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள கொண்டு போய் இருக்கிறார். யார? எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி தரிசனத்துல கொண்டு போய் இருக்கிறாரு. என்ன நடக்குது பாருங்க. இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல அங்க ஒரு டென்ட் போடுவாங்க. பெருகி நல்லா சுத்தப்படுத்தி கோலம் போட்டு அங்க ஒரு அடுப்பை ஒன்று உருவாக்கி நல்ல தெளிவா எழுதி பாருங்க. மண்டபத்தின் உள்ள கொண்டு போறாரு. அங்கே கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையில மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல எல்லா ஜனங்களும் கூடுகிற அந்த இடம். அங்கே ஏறக்குறைய 25 புருஷர்கள். அந்த 25 புருஷர்கள் எங்க இருந்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு உள்ள மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல 25 புருஷர். நல்லா கொஞ்சம் கவனமா தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கிழக்கு திசைக்கும் நேராக திருப்பி இருந்தார்கள். சொல்லுங்க, கிழக்கு திசையில யாரையா இருக்கிறது? சூரியன். அப்புறம் வாசிங்க, அதுலயே இருக்கு பாருங்க. திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவருக்கு பின்பக்கம் முதுகை காட்டுகிறார்கள். சூரியனுக்கு முகத்தை காட்டுகிறார்கள். கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப பொங்கல் கொண்டாடுறவங்க எல்லாம் அங்க ஆலயத்தின் பிரகாரத்துல அங்க மண்டபத்துல அங்க சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணவங்க எல்லாம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு முதுகை காட்டினவர்கள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு. வசன ஆதாரம் இல்லாம நம்ம சொல்லல. முதுகை யாருக்கு காட்டிட்டு இருந்தாங்க? அப்படியே நீங்க யாத்திரையாவின் புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா எடுத்து வாசிக்க வேண்டாம். மோசே மலைக்கு போயிருப்பாரு. அங்க ஜனங்கள் எல்லாம் கூடி மோசே வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம இங்கே உட்கார்ந்து இருந்த எப்படி போலாம், ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படி என்று சொல்லி ஆரோன் கிட்ட வந்து முறையிடுவாங்க. ஆரோன் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவன் மோசே, ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக. இப்படி நாமும் கொண்டாடினா அவங்களும் பக்கத்து வீட்டுக்காரரும் வந்துருவாங்க. அதுவும் அந்த சாமியை கும்பிடுறவங்களும் வந்துருவாங்க, இந்த சாமியை கும்பிடுறவங்களும் வந்துருவாங்கன்னு இன்னைக்கு கொண்டாடுறாங்களே. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஆரோன் என்ன பண்ணாரு? ஐயா, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, தவறு. மோசே வரட்டும், வெயிட் பண்ணுங்க, அவர் தேவ தரிசனத்தை எடுத்துட்டு வரட்டும், தேவ சத்தியத்தை எடுத்துட்டு வரட்டும். அவர் என்ன சத்தியத்தை எடுத்துட்டு வர்றாரோ அந்த சத்தியத்தின் படி நம்ம புறப்படுவோம், நம்ம வாழ்வோம் முடிவு எடுக்காம அந்த மோசேக்கு என்ன நேர்ந்ததோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு முன்செல்லும் தெய்வங்களை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க காதுல மூக்குல கழுத்துல இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் போட்டு அதை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆளுங்க தான் இங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி மண்டபத்துக்கு முன்னாடி நிக்கிறவங்களும் நம்ம ஆளுங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு உள்ள வந்து பொங்கல் வச்சுவேன், வேற அந்நிய கிடையாது, யாரோ கிடையாது. 20க்கும் மேற்பட்ட புருஷர்கள் அங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி மண்டபத்துக்கு நடுவுல அங்க பண்டிகை கொண்டாடுறவங்க யாரு? நம்ம ஆளுங்க தான். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முதுகை காட்டினார்கள். இங்கே ஆரோன் என்ன செய்தார் தெரியுமா? கன்றுக்குட்டிக்கு முன்னாடி எல்லாரும் வணங்குங்க என்று சொல்லி கன்றுக்குட்டிக்கு முன்னாடி கையெடுத்து வணங்க சொல்லி இது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னார். வணங்குறது யாரு? சொல்லுங்க, வணங்குறது யாரு? சூரியனை. ஆனா சொல்றது என்னது? கர்த்தருக்கு ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வானதி சீனிவாசன் நேர்த்திக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இது எங்க பண்டிகை? எங்க புராணங்கள்ல இருக்குது. காலகாலமா நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க பண்டிகை. ஆனா இப்ப எல்லாரும் கொண்டாடுறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது.
வெளியே சொல்லுங்க. பிஜேபியினுடைய வானதி சீனிவாசன் எங்க பண்டிகை நான் பார்த்தேன், ரீல்ஸ்ல பார்த்தேன். நீங்க புராணங்கள்ல பாருங்க, இந்துக்களை போய் கேளுங்க இது யார் பண்டிகைங்கிறத அவங்க தெளிவா சொல்லுவாங்க. எனக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கிறேன். எந்த சர்ச்சிலுமே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பொங்கல் கொண்டாடினதாக சரித்திரமே இல்லை. காலம் எங்க போயிட்டு இருக்குது? எடுத்து வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 31வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம். யோபு 31வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம். சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் இருக்கும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை துடித்து உண்டானால், நான் என் கையினாலேயோ என் வாயினாலேயோ அதற்கு நான் புத்தி செய்தது உண்டானால், அதை நான் வணங்கினது உண்டானால், யாரை வணங்கினது உண்டானால்? சூரியனையும் சந்திரனையும் நான் வணங்கினது உண்டானால், இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அப்போ சூரியனுக்கு முன்னாடி கை எடுக்கிறது நான் சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன். ஒரு ஒரு சுத்தி ஒரு ஸ்கொயரா என்ன பண்ணுவாங்க, பொங்கல் கொண்டாடுறவங்களை குறித்து சொல்றேன். நான் செஞ்சிருக்கிற வேலையை சொல்றேன். சுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த இலைகளையும் அந்த பூங்களையும் கொண்டு வந்து அப்படியே சாணியில அல்லது மண்ணுல ஒரு ஸ்கொயரா ஒரு வீடு மாதிரி அமைச்சு அதுல அந்த பூவெல்லாம் போட்டு நடுவுல 3 கல் வச்சு பானையில சொல்லுங்க மஞ்சள் கயிறை கட்டி மஞ்சளை எடுத்து பானையில கட்டி அந்த பானைக்கு மஞ்சளை எடுத்து பூசி சுத்தி அதுல குங்குமம் வைத்து பொட்டு வைத்து அதுல பட்டைகளை போட்டு அதிலே பொங்கல் வைத்து அந்த பொங்கல் பொங்கி வரும்போது பச்சா பொங்கல் பாலா பொங்கலோ பொங்கல் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கெல்லாம். சின்ன வயசுல கூட்டாஞ்சோறு வீட்டுக்கு ஒரு கைப்பிடி அரிசி சின்ன பசங்க எடுத்துட்டு போய் மாடு ஆடுகளை மேய்க்கிற இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாராவது மேற்கு முகமாய் பார்த்து அந்த பொங்கலை வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் சாரி கேட்கிறேன். கிழக்கு முகமாய் பார்த்துதான் பொங்கல் வைப்பார்கள். கிழக்கே உதிக்கிற சூரியனுக்கு தான் நமஸ்காரம் செய்வார்கள். விவசாயம் வளர்வதற்கு சூரிய ஒளி காரணமாக இருந்தது என்று சொல்லியும், விவசாயத்துக்கு மாடுகள் உதவியா இருந்தது என்று சொல்லியும், மாடுகளுக்கு ஒரு பொங்கல், சூரியனுக்கு ஒரு பொங்கல், 5 பஞ்ச பூதங்கள். என்ன பூதங்கள்? பஞ்ச என்னதுங்க? என்னது பூதம்? என்னது பூதம்? சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஏய் பூதம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். அவங்க சொல்றாங்க பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். அவங்களுடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களின்படி, அவர்களுடைய சாஸ்திரங்களின்படி, அவர்களுடைய வழிபாடுகளிலே அது இருக்கிறது. அவர்கள் அதை அனுசரிக்கிறார்கள், குறை சொல்லவில்லை. அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவருக்கு இது தேவையா? ராகுகாலம், கேதுகாலம், யமகண்டம், நல்ல நாள், கெட்ட நாள், அமாவாசை, பௌர்ணமி இவைகள் எல்லாம் தமிழ் வருட பிறப்பை அடிப்படையாக கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்து கிபி 2025 ஆண்டுகள் கிமு என்றும் கிபி என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தை தான் நாம் கை கொண்டு நாம் நடக்கிறோமா, அல்லது
சித்திரை, வைகாசி இதை நாம் கைக்கொண்டு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி கைக்கொண்டு வாழ்கிறவர்கள் வேணும்னா பொங்கலை கொண்டாடிட்டார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எப்பாவது ராகு காலம் பார்த்திருக்கிறோமா? யமகண்டம் பார்த்திருக்கிறோமா? ராகு குளிகை பார்த்திருக்கிறோமா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்திருக்கிறோமா? அப்படி பார்ப்பவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி பார்ப்பவர்கள் அவர்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கிறார்கள். நாமும் அதையே ஃபாலோ பண்ணினா, நாமும் அதையே செஞ்சா நாம கிறிஸ்தவர்கள் இல்லையே, நாம தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லையே. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. இன்னும் கூட வசனத்தை உபாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, உபாகமம் 17:2 அது அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது, அப்படிப்பட்டதான வான சேனைகளை பணிந்து கொண்டு, சூரியனை பணிந்து கொண்டு, நட்சத்திரங்களை பணிந்து கொண்டு, சந்திரனை பணிந்து கொண்டு, ஆண்டவர் விலக்கின தேவர்களை பணிந்து கொண்டு அந்த புருஷனையாவது அந்த ஸ்திரீயையாவது வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய், உன் வாசல்களுக்கு வெளியே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லெறிய கடவுள். அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி என்ன பண்ணு? கல்லால் அடிச்சு சாகடின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சூரியனை வணங்குறவங்கள என்ன பண்ண சொல்லுது பைபிள்? கல்லால அடிச்சு சாகடி அப்படின்னு சொல்லுது. ஏன் பைபிளை கை கொள்றதுக்கு அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு? ஏன் வசனத்தை கை கொள்றதுக்கு அவ்வளவு கஷ்டம்? ஏன் மனுஷரை பிரியப்படுத்தணும்? இன்னும் கடவுள் தானையா நம்ம படைச்சாரு, கடவுள் தானையா சூரியனையும் படைச்சாரு. கடவுளுக்கு தெரியலையா சூரியன் மூலமா விளைநிலங்கள் விளையட்டும் அப்படின்னு தானே அவர் படைச்சாரு. நம்ம சூரியனுக்கு எதுக்கு வணக்கம் செலுத்தணும்? நம்ம சந்திரனுக்கு எதுக்கு வணக்கம் செலுத்தணும்? நம்ம படைச்சது ஆண்டவர் தானே, நம்ம படைச்ச மாதிரி தானே அதையும் படைச்சாரு. நான் மனுஷன், என்ன கூட படைக்கப்பட்ட படைப்புகளும் அது சிருஷ்டிகள், அவ்வளவுதான். சிருஷ்டிகளை மாத்திரம் நம்ம தொழுது என்ன பண்ணணும்? சேவிக்கணும். என்னை மாதிரி அது ஒரு படைப்பு. நீர்நிலம் ஆகாயம் என்னை மாதிரி ஒரு படைப்பு. சூரிய சந்திரன் என்னை மாதிரி ஒரு படைப்பு. நான் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனோ அப்படியே சூரியனும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், அது ஒளியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. சந்திரனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், அது குளுமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் அது அதனுடைய வேலையை செய்யும்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. நாமே அவைகளை வணங்க வேண்டும். அது மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியம் அல்லவா? வணங்குகிறவர்களை குறித்து நமக்கு அக்கறை இல்லை, வணங்குகிறவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுகிறவர்களை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்களோடு நாம் எப்படி உறவாட முடியும்? அவர்களோடு நாம் எப்படி பயணிக்க முடியும்? அவர்கள் பரலோகத்தின் தரிசனத்தை அவர்கள் எப்படி தரிசிப்பார்கள் என்று சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் கூட வசனங்களை காட்ட விரும்புகிறேன் நான் உங்களுக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 2:27. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள் என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். வசனத்தை நான் பைபிள் இருந்துதான், எல்லாரும் வச்சிருக்கிற பைபிள் இருந்துதான். அவர்கள் எனக்கு முகத்தை காட்டவில்லை, அவர்களை என்னை நோக்கி பார்க்கவில்லை, அவர்கள் வான தேவதைகளை வான ராகினிகளை தொழுது கொள்ளும்படி எனக்கு முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி எவ்வளவு வருத்தப்படுவார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உனக்கு அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு நன்றி சொல்லுவியா? அந்த பைக்கு போய் மாலை போட்டு, பைக்கு நீ என்ன எடுத்து போற, டெய்லி எடுத்துட்டு வர்ற, எனக்கு விபத்துலாம் பயணத்தை கொடுக்குற அப்படின்னு பைக்கு நன்றி சொல்லுவியா? அதை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். பைக்கை கழனி மாலை போட்டு ஆயுத பூஜை அப்படின்ற பேர்ல பைக்கை வணங்குறான், அருவாளை வணங்குறான், கத்தியை வணங்குறான், கோடாரியை வணங்குறான். இல்லையா சொல்லுங்க? இவைகளை கையாளும்படி ஞானத்தை கொடுத்த கர்த்தரை வணங்குவதில்லை. இந்த சொத்துக்களை, இந்த சுகத்தை, எனக்கு வீடு வாசலை கொடுத்த கர்த்தரை வணங்குவதை மறந்துவிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மாடு தெய்வமா? மாட்டை வணங்குறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கருமையானவர்களே, இன்னும் வசனங்கள் நிறைய இருக்கு. பொங்கல் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு ஆனது அல்ல. நான் சின்ன வயசுல இருந்து, எனக்கு 56 வயசாகுது, இதுவரையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் பொங்கல் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தப்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம்
கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை இல்லை. அதை இந்துக்கள் மட்டுமே வழிபடுவார்கள், இந்துக்கள் மட்டுமே செய்வார்கள். நாமும் செஞ்சிருப்போம், அறியாமையில நம்ம எதுக்கு செய்யறோம்னு சொல்லி தெரியாம செஞ்சிருப்போம். ஆனா எந்த சர்ச்சிலையும், இல்லையா சொல்லுங்க, எந்த சர்ச்சிலையும், சர்ச்சி வாசல்லையும் கோலம் போட்டு பொங்க பானையை வச்சு கரும்பு வச்சு கொண்டாடினதாக எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இதுவரையில இல்லை. இனியும் செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நன்றை முடிச்சு